ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 12னுடைய கெமிஸ்ட்ரியில் சிலபஸில் நிறைய டாப்பிக்கை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் லெசனையே அவங்க டெலீட் பண்ணி போர்ஷன்ஸை வந்து 10 லெசன்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய மெட்ரிக் அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் போர்ஷன் குறைக்கப்படுமா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தமிழில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கணிசமான போர்ஷன்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க இந்த வருஷம். குறைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிபிஎஸ்சியில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த தமிழ் புக்கில் கண்டென்ட்டை வந்து குறைச்சதுனால நமக்கும் பாடங்கள் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து இப்போ நம்ம நீட் ஜேயூஆக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 2 எக்ஸாமுக்குமே நம்ம என்சிஆர்டி புக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். அவங்களே சிலபஸை குறைச்சிருக்கிறதுனால நமக்கும் சிலபஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் இப்போ பேப்பர் வேல்யூஷனில் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எஸ்சிஆர்டி, அதாவது என்சிஆர்டி அப்படின்றது இந்த சிபிஎஸ்சி புக்கு எழுதக்கூடிய ஒரு கமிட்டி. எஸ்சிஆர்டி அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் சிலபஸ்க்கு எழுதக்கூடியவங்க. அவங்களுக்கு லெட்டர் வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்சியினுடைய போர்ஷன்ஸ் வந்து குறைச்சிருக்கனால நம்மளுடைய மாணவர்களுடைய நலனை கருதி போர்ஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டு ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமிட்டி அமைச்சு என்னென்ன சிலபஸை குறைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சியில் நமக்கு குறைச்சிருக்க லெசன்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நமக்கும் இருக்குது 12th. இந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரின்சிபல் ப்ராசஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இது நமக்கு கிடையாது. ஆனால் இது வந்து அந்த இருக்கக்கூடிய 12th இருக்கிறவங்களுக்கு எடுத்திருக்காங்க. பி பிளாக்கையும் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. நமக்கு பி பிளாக் 2 இருக்குது, பி பிளாக் 1 பி பிளாக் 2ன்னு 2 இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நைட்ரஜனில் ஒரு சில டாபிக் மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிமர்ஸ் இது நமக்கு கிடையாது, அந்த இருக்கக்கூடிய பாலிமர்ஸையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப் நமக்கு 15th லெசன், அந்த லெசனையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 10 லெசன்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நமக்கும் தேவையில்லாத இப்போ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எந்தெந்த லெசன்ஸை வந்து டிஃபிகல்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த லெசன்ஸை ரிசர்ச் பண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸுமே இப்போ ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இந்த அகாடமிக் இயர்லையோ அல்லது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லையோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அகாடமிக் இயரில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது டீச்சர்ஸுடைய மூவ், அதேமாதிரி அங்கே பள்ளிக்கல்வித்துறையில் அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்ற பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துவோம். தேங்க்யூ.